Good evening, students. Okay. Good So evening. now, Good evening. okay, thank you. So now I'll class at Rangom. Sorry, I'm late because some technical problem. I'm back now. Page number 111. Okay, நாங்கள் போன கிளாஸ்ல குத்தவிர் கோணங்கள் படிக்கிறாங்க எல்லாருக்கும் நல்ல கிளியர் ஆனபடியால நாங்கள் அதை திருப்பி ரிப்பீட் பண்ண தேவையான கொஸ்டின் வருது உங்களுக்கு தெரியும் குத்தவிர் கோணம் என்றால் இது இந்த கோணம் சமன் இந்த கோணமும் சமனா இருக்கு சரியோ அதான் குத்தவிர் கோணங்கள் என்ன வரும் ரெண்டு நேர்கோடு வட்டைக்குள்ள வார கோணம் தான் குத்தவிர் கோணம் ரைட் ஓகே அங்கால கொஞ்சம் போவோம் சரி நாங்கள் இப்ப இதே இருக்கா பார்ப்போம் இந்த கேள்வியே பார்ப்போம் என்ன மாதிரி செய்யறோம் இந்த கேள்வி நேற்று செய்து நாங்கள் இதெல்லாம் செய்து இதுல நம்பர் 4ல ஒரு பிள்ளை விட்டு கரெக்ட் பண்ணிட்டோம் ஓகே நம்பர் 4 செய்வா அப்படின்னு சொல்லி இது பாருங்க ஏயும் பியும் ஈக்குவல் என்ன சொல்லுங்க அப்ப இது என்ன காரணம் சொல்லுங்க அப்பம் திக்ஷானா ஏயும் பியும் ஈக்குவல் என்ன சொல்லுங்க அப்பம் என்ன ரீசன் இந்த ஏயும் இந்த பியும் வந்து சமனம் என்ன ரீசன் சொல்லுங்க இடைவெட்டு கோணம் இருக்கு ஓகே இங்க பாருங்க என்ன நடக்குது சாரி கூட தெரியணும் வந்து ரெண்டு நேர்கோடு கண்டால் இதுவும் சமன் என்ன குத்ததிர் கோணம் அப்ப இதுவும் சமன் என்ன ஏயும் பியும் குத்ததிர் கோணங்கள் சரியோ ஏ ஈக்குவல் டு பி வந்து குத்ததிர் கோணங்கள் ஓகே ஓகே அடுத்த லஜானவி டி ஈக்குவல் என்ன சொல்லுங்க அப்பம் ஓகே சார் டி ஈக்குவல் என்ன டி க்கு சி சார் சி ஓகே என்ன காரணம் ஓகே ரெண்டும் குத்தெதிர் கோணங்கள் சார் வெரி குட் எல்லாருக்கும் விளங்குதோ ஓகே உங்களுக்கு தெரியும் டி ஈக்குவல் டு சி குத்தெதிர் கோணங்கள் எஸ் பாருங்க அப்ப நான் எழுதுறேன் இப்ப உங்களுக்கு தெரியும் வந்து இது வந்து சி ஆனா என்ன சொல்றார் இங்க வந்து என்ன சொல்றார் இங்க ஏ ஈக்குவல் டு டி ஆம் இதுவும் சமனா அப்ப என்ன நடக்கும் இதுவும் சமனோ இல்லையோ பியும் சியும் சமன் அதுதான் நீங்க கேட்கிற பி ஈக்குவல் டு சி என்று காட்டட்டான் ஏ ஈக்குவல் டு பி என்ன குத்ததிர் கோணம் கோகில் விளங்குதா அபினாஷ் பானிகா விளங்குதா ஓகே ஏ ஈக்குவல் டு பி ஒரு குத்ததிர் கோணம் டி ஈக்குவல் டு சி வந்து குத்ததிர் கோணம் ஆனால் ஏயும் டியும் சமனே இங்க தந்திருக்கிறார் ஏயும் டி இந்த பக்கம் சமன் என்றால் என்ன இது வந்து இடப்பக்கம் சமன் என்றால் வலப்பக்கம் சமன் அப்போ பி ஈக்குவல் டு சி அதுதான் கேட்டிருக்கார் சரியோ குட் ஓகே அடுத்த பாப்பன் டப்பண்டு இங்க பாருங்க இதை பாருங்க இது என்ன யார் சொன்ன போறீங்க அபினாஷ் நீங்க ட்ரை பண்ண போறீங்களா இதை வாசிங்க பாப்போம் உருவில் ஏ பி சி டி எஃப் இ ஆகியன நேர்கோடுகளாகும் இத்துண்டுடன் பி சமன் ஆர் ஆகும் எஸ் சமன் கியூ என நிறுவுக ஓகே என்ன செய்யலாம் சொல்லுங்க அப்பம் உங்களுக்கு தெரியும் வந்து பி ஈக்குவல் டு ஆர்னு தந்திருக்க சரியோ பி ஈக்குவல் டு ஆர் வந்து என்ன தந்திருக்கு உங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு தெரியும் வந்து இருக்கு பி ஈக்குவல் டு கியூ பி ஈக்குவல் டு என்ன கியூ என்ன ரீசன் சொல்லுங்க அவினாஷ் இதே மீது சமன் என்ன சொல்லுங்க அப்பம் குத்ததிர் கோணம் சார் வெரி குட் அப்புறம் என்ன எஸ் ஈக்குவல் டு ஆர் என்ன சொல்லுங்க அப்பம் குத்ததிர் கோணம் சார் குத்ததிர் கோணம் இங்க எங்களுக்கு தெரியும் என்ன பி ஈக்குவல் டு ஆர் தந்திருக்கோ இல்லையோ இது மீது சமனா தந்திருக்கோ இல்லையோ தந்திருக்கு ஆமா சார் அப்ப அதனால வந்து என்ன நடக்கு நீங்கள் என்ன எழுதலாம் எஸ் ஈக்குவல் டு கியூ ஒன்று எழுதலாம் சரியோ விளங்குதா சரி ஓகே நாங்கள் அடுத்த டாபிக் போவோம் விளங்குது சார் ஓகே குட் தேங்க்யூ ஓகே இதை பாரு இது ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் உண்டு ஆனால் வெரி ஈஸி ஓகே நான் சொல்றேன் இங்க வருங்க முதல் வந்து என்ன பார்க்க போனால் ஒத்த கோணங்கள் பார்க்க போறோம் பிறகு வந்து ஒன்று விட்ட கோணம் பார்க்க போறோம்
பிறகு வந்து என்ன நேய கோணங்கள் காணப்படும். இந்த 3 கோணம் எப்படி வரும்னு சொன்னால் ரெண்டு நேர்கோடு இப்போ லட்சே இது ஒரு நேர்கோடு, இப்படி ஒரு நேர்கோடு, எப்படி வைக்கலாம். ரெண்டு நேர்கோட்டை ஒரு குறுக்கோடி என்று வெட்டினால் வார கோணம் தான் என்ன ஒத்த கோணங்கள், ஒன்றுவிட்ட கோணங்கள், நேய கோணங்கள். மூன்றும் வந்து வரும் என்ன ரெண்டு கோணத்தை ஒரு குறுக்கோடி என்று வெட்டினான். சரியோ? இங்க வரும். உங்களுக்கு தெரியுமா ஒத்த கோணம் என்ன இங்க வரும். இது இப்போ A1 A2 ஒரு ஒத்த கோணங்கள். சரி, அவற்றையே வாசிச்சுட்டு போகும். என்ன சொல்றாரு இங்க வருங்க. மேலே காட்டப்பட்டுள்ள உருவில் AB, CD எனும் இரு நேர்கோடுகள் கோடு EF வந்து கீறுதார். அது என்ன ஜியிலேயும் மெச்சிலையும் வெட்டுதான். சரிதானே? அப்ப EF என்னன்னு சொல்றது ஒரு குறுக்கோடி என்று சொல்றதாம். சரியோ? EF வந்து ஒரு குறுக்கோடி. சரி, இனிஞ்சால போங்க. குறுக்கோடியால உருவான கோணங்கள் தான் என்ன உங்களுக்கு தெரியும் வந்து ஒத்த கோணம், ஒன்றுவிட்ட கோணம், மற்றது நேய கோணம். இந்த மூன்றும் வரும் வந்து இப்ப ஒரு குறுக்கோடி ரெண்டு நேர்கோடை வெட்டுறதால ரெண்டு நேர்கோடு ABCD தான் ஒரு நேர்கோடு, EF வந்து ஒரு குறுக்கோடி. சரியோ? ரைட். பாருங்க ஒத்த கோணம். இதுல வந்து இந்த தந்த படத்துல வந்து 4 சோடி இருக்கான். 4 சோடி இருக்கான் ஒத்த கோணம். கண்டுபிடிப்போமாங்கோ. ஒத்த கோணம் என்னன்னு சொன்னால் இங்க பாருங்க ஒரே சைட்ல இருக்கணும். இந்த குறுக்கோடிக்கு ஒரே சைட்ல இருக்கணும். அதான் இம்பார்ட்டன்ட். சரியோ? இவருக்கு இப்படி குறுக்கோடி இருந்தால் சரி, எப்படியும் இருக்கலாம். இப்படி இருந்தால் சரி, இந்த சாரி நேர்கோட வரையில என்றால் அந்த கோடுக்கு அது ஓகே. இப்படி இருக்கு கோடு. எப்படியும் இருக்கலாம். இந்த குறுக்கோடிக்கு ஒரே சைட்ல இருக்கும். இப்போ வந்து இதுவும் சமன். இதை சொல்ற ஒத்த கோணம். அது மாதிரி இதுவும் சமன் ஒத்த கோணம். குறுக்கோடி பின்னுக்கு இங்க பாருங்க, இதுவும் எனக்கு இதுவும் சமன். ஏன் ஒத்த கோணம். அதே மாதிரி இவரும் சமன் ஒத்த கோணம். சரியோ? என்ன உருவானது ஒரு குறுக்கோடி, ரெண்டு நேர்கோட்டை ஒரு குறுக்கோடி வெட்டினால வந்துதான் ஒத்த கோணம். சரி கோகில், நீங்கள் ஒரு சோடி சொல்லுங்க. ஒத்த கோணங்கள் ஒரு சோடி சொல்லுங்க அப்போ. சார் A1 A2 சார். வெரி குட். ஓகே, வெரி குட். ஓகே, வரணுமே உங்களுக்கு. ஓகே, கூட்டுறன். சரி, இப்போ அவினாஷ் நீங்க ஒன்று சொல்லுங்க அப்போ. A1 A2 கரெக்ட். எஸ் அவினாஷ், யூ ஆர் மியூட்டட். ஒத்த கோணம் C1 C2 சார். வெரி குட். எஸ் C1 C2. மற்றது C1 C2. யா C1 C2. எஸ். ஓகே ஓகே. மற்றது ஷாபானிகா நீங்க சொல்லுங்க ஒத்த கோணங்கள். B1 B2 சார். வெரி குட். எஸ் B1 B2. வெரி குட். எஸ். மற்றது யார் சொல்லல? திக்ஷானா நீங்க ஒன்று சொல்லுங்க அப்போ. D1 D2 சார். வெரி குட். ஓகே, எல்லாருக்கும் விளக்கி இருக்கு. ஐம் வெரி ஹாப்பி. எஸ், அதுதான் என்ன சொல்றது ஒத்த கோணம் சொல்றது. ஒத்த கோணம் என்ன உங்களுக்கு தெரியணும் வந்து குறுக்கோடிக்கு ஒரு சைட்ல இருக்கணும். அதே நேரம் வந்து இங்க பாத்தீங்கன்னா இது வந்து பாருங்க, நான் டெலிட் பண்றேன் பாருங்க, அந்த கோட்டுக்கு மேலே இருக்கிறார். இங்க வரைக்கும் கோட்டுக்கு மேலே இருக்கிறார். அப்ப இது வந்து கோட்டுக்கு மேலே இருக்கணும். அப்படி யோசிச்சு வைங்க ட்ரிக்கா. இது வந்து என்ன நடக்குது, இங்க வேற கோட்டுக்கு கீழே இருக்கு சரிங்களா. அப்ப இன்னும் ஒத்த கோணம் பண்ணா இது கோட்டுக்கு கீழே இருக்கணும். அப்படி யோசிச்சு வைங்க. இங்க பாருங்க, இது வந்து என்ன கோட்டுக்கு மேலே இருக்கு. அப்ப என்ன செய்யணும், இங்க கோட்டுக்கு மேலே இருக்கும். சரியோ? இங்க பாருங்க, இது என்ன இந்த ஏபி என்ற கோட்டு கீழே இருக்கு. இது இவரும் சமன் என்ன சிடி என்ற கோட்டு கீழே வரும். அதான் ஒத்த கோணம். வெரி குட், எல்லாருக்கும் வாங்கியிருக்கு. சரி, ஒன்று விட்ட கோணம் பண்றேன். யாருக்கும் தெரியுமா ஒன்று விட்ட கோணம்? ஒரு சோடி சொல்லுங்க, நான் விளங்கப்பட. ரஜானவி. ஓகே சார். சார் B2 A1 சார். Okay, you are very close. Okay, I will explain to you. Okay, you are very close. Okay, சின்ன பிரச்சனை. ஓகே, என்னன்னு சொன்னால் பாருங்க, அவர் என்ன சொல்றார் பாருங்க. என்ன நடக்கும் என்றால் ஒன்று விட்ட கோணம் என்றால் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த கோடு வெட்டணும். இந்த கோடு வெட்டி இந்த இப்ப இது வந்து கோட்டுக்கு இஞ்சாலே எல்லோ
இது மற்ற கோணம் வந்து கோட்டுக்கு மற்ற சைடு வரணும். அதான் வந்து ஒன்று விட்ட கோணங்கள். சரியோ? இங்க வரும். இதுல இருக்கு இந்த கோணம் இங்க இருக்கு. வெண்ணியோட மிஞ்சால கோட்டுக்கு அடுத்த சைடு வரணும். அதான் என்ன ஒன்று விட்ட கோணங்கள். விளங்குதா லஜரவி? ஆமா சார். ஓகே. திக்ஷானா, சாப்பானிகா, கோகில், அபினாஷ். ஓகே ஓகே. என்னண்டா நான் புற படிப்போம் ஒன்று விட்ட கோணங்கள் சமன். இப்போ வந்து புற படிப்போம். ஓகே. இப்போ சமன் இல்லை. A2 ஈக்குவல் டு D1 படிப்போம். இப்ப இல்ல. இப்ப இது வந்து சமன் இல்லை. இந்த நேரத்துல சமன் இல்லை. ஓகே. இது புற. இப்போ ஓகே. வெரி குட். சரியோ? A2 ஈக்குவல் டு D1 நாங்க ப்ரூவ் பண்ணுவோம் பிறகு. அதே மாதிரி என்ன C1 ஈக்குவல் டு B2 வரும். சரி. அப்ப நாங்கள் என்ன பார்த்த நாங்கள் எங்களுக்கு ஒத்த கோணங்கள் எல்லாருக்கும் கிளியரா தெரியும். ஒன்று விட்ட கோணங்கள் பார்த்த நாங்கள் என்னண்டு உங்களுக்கு தெரியும். வந்து ரெண்டு ஒரு குறுக்கோடி வந்து ரெண்டு நேர்கோட்டை வெட்டினால் ஓகே உங்களுக்கு ஒன்று விட்ட கோணம் கொண்டா என்றால் ஒரு இது வந்து கோட்டுக்கு மேலே இருந்தால் இது கோட்டுக்கு மேலே இருக்கும். இது ரெண்டும் என்ன 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 கோணங்கள் ஒத்த கோணங்கள். சரியோ? ஒன்று விட்ட கோணம் கொண்டா என்ன வந்து இப்ப இது வந்து கோட்டுக்கு இஞ்சால இருந்தால் கோட்டுக்கு மெட்ட சைட் இருக்கிறான் என்ன ஒன்று விட்ட கோணங்கள். சரியோ? ஓகே. மற்ற நேய கோணம் கொண்டா என்ன இங்க வருங்க. இதுவும் ஒரு நேய கோணங்கள். ஒரே சைட்ல கோட்டுக்குள்ள வரும். சரியோ? நாங்கள் ஒரு கால் அவர் போட்டுக்க வாசிப்போம். சரி. இதுதானே இங்க பாருங்கோ. A1 A2 இதெல்லாம் உங்களுக்கு வடிவா தெரியும். ஒத்த கோணங்கள் முதல் பார்த்தனா நீங்க எல்லாம் வடிவா சொன்னீங்க. சரி. இங்க வரும். ஒன்று விட்ட கோணத்தை பாருங்கோ. நான் சொன்ன மாதிரி என்ன ரெண்டு நேர்கோட்டை ABCD என்ற ரெண்டு நேர்கோட்டை ஒரு குறுக்கோடி வெட்டுறதால வார A2வும் D1 என்ன சொல்றது ஒன்று விட்ட கோணங்கள். சேம் திங்கால பாருங்க. C1 B2 ஒரு கோட்டுக்கு அடுத்த சைடு வரும். C1 B2 வந்து ஒன்று விட்ட கோணங்கள். இங்க பாருங்க போட்டிருக்கார். அடுத்த வந்து பாருங்கோ நேய கோணம் நான் சொன்ன மாதிரி ஒரே சைட்ல வரணும். இந்த கோட்டுக்கு கீழே அண்டா இதுவும் கோட்டுக்குள்ள வரும். நீங்கள் ஓகே உணர்ந்து பாருங்க. இந்த இதுவும் D1 இதுவும் வந்து ஒத்த கோணங்கள் நேய கோணங்கள். அதே மாதிரி இவரும் வந்து நேய கோணங்கள். அதான் இங்க காட்டியிருக்கு. சரியோ? இது வந்து தியரி. நாங்கள் அங்கால போவோம். ரைட். எனி கொஸ்டின் சோ ஃபார்? விளங்குதா? ஓகே ஓகே. குட் ஜாப். ஓகே ஓகே ஓகே. இது மட்டும் ஸ்டாப் பண்ணுங்க. சரி. இங்க பாருங்க. இதுல இதை பார்ப்போம். ஓகே. ஷாபானிகா நீங்க சொல்லுங்க. ஒரு கால் கொஸ்டின் நம்பர் 1க்கு இதுக்கு என்ன சொல்லுங்கள். இது பாருங்க. ஒரு நம்பர் 1ல கேட்கிறார் A, B ஆகிய ஏயும் பியும். இந்த ஏயும் பியும் வந்து என்ன கோணம் சொல்லுங்க அப்பம். ஓகே. இவருங்கோ முதல் வடிவாக்கிடுவோம். இவருங்க நாங்கள் இது பார்த்தாங்க என்ன இந்த கோணமும் சமன் என்ன கோணம் சொல்லுங்க அப்பம். ஓகே. திக்ஷானா இது என்ன சொன்னீங்க? ஒத்த கோணம். வெரி குட். எஸ் ஒத்த கோணம். எஸ். சப்பானிக்கு பிளாங்குதா ஒத்த நீங்கள் மேபி சொன்னீங்களோ ஏன்னா கேட்கல நீங்க சொன்னது. ஓகே ஓகே. சரி. மற்ற CNDM லஜானவி என்ன CNDM என்ன கோணம் சொல்லுங்க அப்பம். இந்த கேள்விக்கு ஒன்று விட்ட கோணம் சார். ஒன்று விட்ட கோணம். ஓகே. அபினாஷ் மற்ற மூன்றாவதுக்கு என்ன நேய கோணம் சார். எஸ். சரியோ? விளங்குதா கோகில்? உங்களுக்கு விளங்குதா? உங்க அடுத்த கேள்வி உங்களுக்கு விளங்க இல்லையா? விளங்குது சார். ஓகே. குட் குட். ஓகே. இங்க பாருங்க. இதை பாருங்கோ. இதை வடிவ வாசிப்போம். ஓகே. இதுல கொஞ்சம் கணக்கு கேட்க வடிவ வாசிப்போம். பிளவுடாம். பின்வரும் உருவை கருதுக. ஆங்கில சிற்றெழுத்துக்களால் அவற்றின் கோணங்கள் காட்டப்பட்டுள்ளன. உருவில் குறுக்கோடியாக எடுக்கத்தக்க கோட்டினை பெயரிடுக. கோகில் எது சொல்லுங்க அதுல குறுக்கோடி? எஸ் எஸ். AB என்ற நேர்கோடு தான் குறுக்கோடி. எஸ். அவங்களுக்கு தெரியும் வந்து குறுக்கோடி வந்து AB. ரெண்டாம் கேள்வியை பாருங்க.
இங்க குறுக்கோடியினால் இடைப்படப்படும் இரு நேர்கோடுகள் சொல்லுங்க. என்ன நேர்கோடு குறுக்கோடியால்பட்டது? சியும் டியும் சார், இயும் எஃப்பும். எஸ், சிடி என்ற நேர்கோடும் இஎஃப் என்ற நேர்கோடும் வந்து அந்த குறுக்கோடியை பட்டுது. வெரி குட். ஓகே, அடுத்து அபினாஷ், நீங்க சொல்லுங்க. மூன்றாவது கேள்வி. மூன்றாவது என்ன? ஓர் ஒத்த கோணத்தை பற்றி கேட்கிறார். ஒத்த கோணம் ஏயும் ஈயும் வந்து ஒத்த கோணமா? அப்படி என்ற மற்ற மூன்று ஒத்த கோணத்தை இது மூன்று ஒத்த கோணம். எஸ், ஓகே. உங்களுக்கு தெரியும் வந்து ஒத்த கோணம் வந்து இவரும் இவரும் வருவார். சரியோ? இங்க இவரும் இதுவும் வரும். பியும் எஃப். எஸ், தட்ஸ் கரெக்ட். பட் ஏயும் ஈயும் வரும். சியும் டியும் டியும். எஸ் சியும் எச் சியும் டி அது மாதிரி டியும் ஹெச்சும். வெரி குட். எஸ் எஸ், ஓகே. மியூட் பண்ணுங்க. மற்ற அஞ்சங்களிய பாப்போம். ஓகே, இரு நேர்கோடிகளை காண்க. ஓகே, ஷாப்பா, நீங்க ட்ரை பண்ண போறீங்களா? நேர்கோணங்கள் ரெண்டு. டியும் ஜியும். கரெக்ட். ஓகே, மற்றது வந்து பியும் ஈயும். கரெக்ட். எஸ், ஓகே. திக்ஷான ஒன்றுபட்ட கோணத்தை சொல்லுங்க பாப்போம். டியும் ஈயும். டியும் ஈயும். எஸ், மற்ற ஒன்றுபட்ட கோணம் பியும் ஜியும். வெரி குட். எஸ், இதே மீது சரிதானே? வெரி குட். ஓகே, அப்போ உங்களுக்கு எல்லாம் விளங்கிருக்கு. சரி, ஓகே, நாங்கள் அங்கால போவோம். சரி, இதுல பாருங்க, தரப்பட்டுள்ள ஒரு தொடர்பாக பின்வரும் பகுதிகளை விட எழுதுக. ஏபிபி. இது ஏபிபி என்ன? இது ஏபிபி. ஓகே, கோகில் ஏபிபிக்கு ஒத்த கோணத்தை தரட்டாம். இது யாருக்கும் சொல்லுங்க அப்பம். ஓகே, என்னன்னு சொல்லுவீங்க? இந்த கோணம் அல்லோ. யா, சி. இது வந்துமே சி இல்ல, இது வந்து இந்த கோணம் சொல்லணும். நீங்கள் இப்படி இவ்வளவு இது வந்து பி என்ற பாயிண்ட். அப்ப என்னோட நீங்கள் சொல்லணும் என்ன? ஆர் அல்ல ஏசிஆர் சொல்லணும். என்ன? ஏசிஆர். பாத்தீங்க இந்த பி எப்படி போடுறேன்னு பாத்தீங்க. இந்த கோணத்தை என்ன போடுறாரு? ஏபிபி என்று போடுறாரு. அப்ப என்னென்று போடுறோம் இத? இந்த கோணத்தை ஏசிஆர். இந்த கோணம் வந்து சொல்றேன் என்றால் ஏ சி ஆர். சரியோ? என்ன எழுதுறது? ஏசிஆர். சரியோ? அதான் அந்த கோணம். ஓகே, மற்றது வந்து லஜானவி நீங்க சொல்லுங்க. பிசிஎஸ் என்ன? பிசிஎஸ் அடுத்த வாசிக்கும் பாப்போம். பிசிஎஸ் கேட்டிருக்காங்க சார். பிசிஎஸ்சிக்கு நேய கோணத்தை பெயரிடுக. எஸ், பிசிஎஸ். ஓகே, இங்க இருக்கு. இது பிசிஎஸ். நேய கோணம் எதா இருக்குன்னு சொல்லுங்க அப்பம். பிசிஎஸ்க்கு நேய கோணம் எது? சிபிஎஸ். இது ஓகே சார். கியூபிடி வரும் சார். எஸ், அத வந்து எஸ் எஸ் டிபிக்யூ அல்லது ஓகே, தட்ஸ் ஓகே. எஸ், அது வந்து நேய கோணம். ஓகே, ஒன்றுபட்ட கோணம் எது சொல்லுங்க அப்பம். ஏபிபி வரும் சார். ஓகே, ஏபிபியும். ஓகே, இதுவும் இரண்டு பேரும் ஒன்றுபட்ட கோணம் உண்டா என்ன? ஒன்றுபட்ட கோணம் உண்டா என்ன? இங்க பாருங்க, இப்படி இருந்தால் சரி. என்ன ஒன்றுபட்ட கோணம் உண்டா என்ன? இவரும் சமனா இருக்கும். இதான் ஒன்றுபட்ட கோணம். அதே மாதிரி இஞ்சால இதுல இருந்து இதுவும். அப்ப இது என்ன வரும்? இங்க வருங்கோ, இதுவும் ஒன்றுபட்ட கோணம். என்ன? இவரும் ஒன்றுபட்ட கோணம். அதை கேட்ட என்ன? பிசிஎஸ்க்கு எங்க இருக்கு? பிசிஎஸ்க்கு ஒன்றுபட்டம் என்ன கோணம்? பிபிசி. எஸ், கரெக்ட். எஸ், ஒத்த கோணம் என்ன சொல்லுங்க அப்பம். பிசிஎஸ்க்கு ஒத்த கோணம் பிசிஎஸ். பிசிஎஸ்க்கு ஒத்த கோணம் சார் ஏபிக்யூ.
கரெக்ட் 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 எஸ் சரியோ அங்கால போ கொஸ்டின் இருக்கும் மட்டாக்களுக்கு இதை இப்ப அபினாஷ் இதை சொல்லுங்க மூன்றாம் கேள்வியை சொல்லுங்க அப்போ இந்த மூன்றாம் கேள்விக்கு ஆர்சிடி இதுக்கும் பிபிசி என்ன கோணம் சொல்லுங்க அப்போ எவ்வகை கோணம் சொல்லியாகும் என்ன கோணமா இருக்கு சொல்லுங்க அப்போ என்ன கோணம் ஒத்த கோணம் சார் ஒத்த கோணம் வெரி குட் எஸ் ஒத்த கோணம் இது ஒத்த கோணம் சார் எஸ் வெரி குட் ஓகே சாப்பானிக்கு இதை சொல்லுங்க அப்போ நாலாவது பிபிசி பிபிசிஆர் ஆகியன எவ்வகை கோணச்சோடியாகும் ஓகே பிபிசியும் பி எங்க இருக்கு மட்டது பிசிஎஸ் இது என்ன கோணம் சொல்லுங்க அப்பம் சார் பிசிஆர் சார் பிசி ஓ பிசிஆர் பிசி ஓ யா மட்டது எஸ் சாரி யா ஒன் செகண்ட் அவங்களுக்கு தெரியும் பிபிசி இதுக்கும் மற்ற என்ன பிசிஆர் எஸ் என்ன கோணம் சொல்லுங்க இது ரெண்டும் திருப்பி சொல்லுங்க நேய கோணம் சார் வெரி குட் எஸ் நேர் கோணம் வெரி குட் எஸ் ஓகே நாங்க அங்கால போவோம் பாங்கோ ஓகே சமாந்தர கோடு சரிதானே அது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் சரிதானே என்னன்னு சொன்னால் இங்க பாருங்க என்ன சொல்றேன் சமாந்தர கோட்டுக்கு இப்போ இது சமாந்தர கோடு உங்களுக்கு தெரியுமா ரெண்டு நேர் கோடு இருக்கும் இந்த டிஸ்டன்ஸ் சமனா இருந்தால் அதை சொல்ற சமாந்தர கோடு சரி இது வந்து டியா இருந்தா என்ன செய்யணும் இது வந்து டியா இருக்கும் அப்போ ஒரு குறுக்கோடு இப்படி ஒரு கோடு வெட்டினால் என்ன நடக்கும் சமாந்தர கோட்டா இருக்கேக்கல என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியும் வந்து ஒத்த கோணங்கள் சமனாகும் சரிதான முதல் ஒத்த கோணம் பார்த்துனாங்க ஒத்த கோணம் எங்க வரும் இதுக்கும் சமன் சரியோ எதையும் சமன் சொல்லுங்க அப்போ ஒத்த சொல்லுங்க அவர்கள் ஓகே இதுல சொல்லுங்க அப்போ இதுக்கும் எதுவும் ஒத்த கோணம் லஜானதி இந்த ஏஆர்பியும் இன்னொரு ஒத்த கோணம் சொல்லுங்க அவருக்கு சிஎஸ்கியூ சார் சிஎஸ்கியூ ஓகே விளங்குதா ஓகே அப்ப அதுதான் நம்ம என்ன நடக்குங்க ஒத்த கோணங்கள் சமனாம் ஒன்றுபட்ட கோணங்கள் சமனாம் மற்ற நேய கோணங்கள் அண்டா ഇതിന്റെയും கூட்டுத்தொகை 180 ഇതിന്റെയും கூட்டுத்தொகை எவ்வளவு 180 அது எப்ப வருது சமாந்திர கோடா இருக்கீங்கள சரிதானே முதல் நாங்க பார்த்தனாங்கள் வந்து என்ன பார்த்தனாங்கள் முன்னுக்கு அத வந்து ஒவ்வொரு கோணத்தை பற்றியும் பார்த்தனாங்க என்ன குத்து நேய கோணங்கள் பார்த்தனாங்கள் ஒன்றுபட்ட கோணங்கள் பார்த்தனாங்கள் இங்க இருக்கு ஒன்றுபட்ட கோணங்கள் ஆனால் அவை சமன் என்று சொல்லல ஏன் என்று சொன்னால் அவை வந்து நேர்கோடு இல்லை இதுவும் சமாந்திரம் இல்லை இங்க பாருங்க ஏபியும் சிடியும் சமாந்திர கோடு இல்லை இங்க பாருங்க ஏபியும் சிடியும் சமாந்திர கோடு இல்லை அதனால வந்து சமனா வரையலாது உங்களுக்கு தெரியும் வந்து A2D1 வந்து ஒன்றுபட்ட கோணம் C1B2 ஒன்றுபட்ட கோணம் ஆனால் C1 B2 சமன் இல்லை ஏன் ABCD வந்து உங்களுக்கு தெரியும் வந்து அவையில் வந்து சமாந்தர கோடு இல்லை சரியோ ஓகே மேல டப்புன்னு திருப்பி இருக்கா பாப்போம் என்றால் அது இம்பார்ட்டன்ட் டாபிக் இங்க வருங்கோ உங்களுக்கு தெரியும் குறுக்கோடி வெட்டுது என்ன 4 ஒத்த கோணம் உண்டான A1 A2 இங்க வருங்கோ திருப்பி காட்டுறேன் வருங்கோ நீங்கள் ஏன் காட்டுறேன்டா நீங்கள் லஜானவி நீங்கள் சொன்னீங்க A1 C1 சமன் சொன்னீங்க நோ வருங்கோ என்ன நடக்குது A1 A2 கோட்டுக்கு மேலே இருக்கிறது A1 A2 இது ரெண்டும் தான் ஒத்த கோணம் A1 C2 ஒத்த கோணம் இல்லை ஓகே இது ஒத்த கோணம் இல்லை இங்க வருங்கோ B1 B2 ஒத்த கோணம் அதே மாதிரி C1 கோட்டு கீழே இருக்கு இது கோட்டு கீழே இது ரெண்டும் ஒத்த கோணம்
D1 கோட்டு கீழே இருக்கு, அதே மாதிரி D2 மொத்த கோணம். சரியோ? ஆனால் A1ம் C2 வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை. ஓகே, தேர் இஸ் நோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் A1 C2. சரிதானே? இதுக்கு ரிலேஷன்ஷிப் இல்லை. ஓகே, A1ம் என்ன சொல்லுங்க, அப்போ A2ம் A1 A2 என்ன லஜானது? ஒத்த கோணம் சார். ஒத்த கோணம். ஓகே, A2 D1 என்ன சார்? A2 D1 என்ன கோணங்கள்? ஒன்று விட்ட கோணம் சார். ஒன்று விட்ட கோணம். ஓகே, இப்ப D1 B2 என்ன கோணம்? நேய கோணம் சார். நேய கோணங்கள். ஓகே, நேய கோணங்கள். வெரி குட். எல்லாருக்கும் விளங்குதோ? அவினாஷ், ஆமா. அமானிகா, திக்ஷானா, கோகில் விளங்குதா? ஆமா சார். ஓகே ஓகே. இப்ப நாங்கள் என்ன, இது வந்து தெரியும். இது எங்களுக்கு தெரியும் என்ன, அப்படி இருந்தால் எங்களுக்கு தெரியும் வந்து ஒத்த கோணங்கள் நடக்கும் சமன், ஒன்று விட்ட கோணங்கள் சமன், நேய கோணங்கள் கூட்டத்தொகை 180. எந்த தருணத்தில் அப்படி நடக்கும் அவினாஷ்? எப்போ ஒத்த கோணங்கள் சமன்? சமாந்தர நேர்கோடுகள் வரும்போது சார். வெரி குட் வெரி குட். எஸ், சமாந்தர நேர்கோள் வரும்போது. ஓகே, ஏபியும் சிடியும் சமாந்தர கோடா கோகில்? ஏபியும் சிடியும் சமாந்தர கோடா? இந்த ஏபி என்ற கோடும் சிடி என்ற கோடும் சமாந்தர கோடா? இல்ல. ஏன் 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 அப்படி சொல்லுங்க? ஏன் 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 ஓமன் சொன்னீங்க, ஆமன் சொன்னீங்க? சமாந்தர கோண்டா என்ன செய்யணும்? ஏபி சமாந்தர கோண்டா இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் சரியா இருக்கும், ஈக்குவலா இருக்கும். இல்ல சார். இல்ல, இது வந்து சமனா இருக்கு. எங்க இருக்கும்? இது வந்து ஒரு டிஸ்டன்ஸ், இங்க வந்து மற்ற டிஸ்டன்ஸ். இது வந்து D2 ஒன்று வச்சாலே நடக்கும். இது D1. அது இரண்டு சமன் இல்லை. ஆனா இது D1 நடக்கும், D நடக்கும், இதுவும் D. ஏன் ரெண்டுக்கு இடையில சமன். அப்ப உங்களுக்கு தெரியும் வந்து இது ரெண்டு சமாந்தர கோடு. சரியோ? இது வந்து குறுக்கோடி. சரி, அங்களை பார்ப்போம். பாருங்கோ, இதுல பாருங்க, ஒத்த கோணச்சோடிகள் சமனாக இருக்கும் போது. சரியோ? பாருங்கோ. ஓகே, இத பார்ப்போம். பாத்தீங்களா, இந்த R என்ற கோணம் இதுக்கும் சமன். லைஜானவி சொல்லுங்க, ஏன் சமன் சொல்லுங்க அப்போ. சார், ஏன்னா அது ரெண்டும் ஒத்த கோணமா இருக்கு சார். ஒத்த கோணம். ஆனா இன்னொரு ரீசன் இருக்கு, ஏன் ரெண்டும் சமன். ஒத்த கோணம் உண்டா சமன் இல்லை. என்ன மெயின் ரீசன்? சமாந்தார நேர்கோடா இருக்கு சார். எஸ், சமாந்தர. இது இந்த ரெண்டும் சமாந்தர நேர். சாரி, ஓகே, இதுக்கும் வந்து சமாந்தர நேர்கோண ஒத்த கோணங்கள் சமன். சரிதானே? ஓகே, குட். ஓகே, நீங்க அடுத்த போவோம். இங்க பாருங்க, இதை சொல்லுங்க திக்ஷானா. இந்த 70 இந்த 70 என்ன கோணம் சொல்லுங்க அப்போ. இது என்ன கோணம்? ஒன்று விட்ட கோணம் சார். ஒன்று விட்ட கோணம். இந்த சமனா இருக்கு, ஏன் சொல்லுங்க அப்போ. சமாந்தர கோடு. எஸ், இந்த இதுக்கும் சமாந்தர கோடு. பாருங்க, அது இந்த டிஸ்டன்ஸ் வந்து எல்லாம் ஈக்குவலா இருக்கும். எங்க போனாலும் இந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவலா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா சரிதானே? ஓகே, குட் ஜாப். ஓகே, சரி. இப்ப ஷாப்பானிக்கா நீங்க சொல்லுங்க அப்போ. இது என்னவா இருக்கும்? இந்த 70ஐயும் 100ஐயும் 110ஐயும் கூட்டினால் என்ன நடக்கும்? 180 வரும். என்ன ரீசன்? ஏனென்றால் இது சமாந்தர கோடு. இந்த ரெண்டு சமாந்தர கோடா இருக்கீங்களா, என்ன நடக்கும்? இந்த ரெண்டையும் கூட்டினால் 180 வரும். ஏன்? இந்த RCயும் ABயும் ஒரு சமாந்தர கோடு. சரியோ? குட் ஜாப். ஓகே, சரி. இங்க பாருங்க, என்ன கேட்கிற இதுல. ஓகே, எஸ், இங்க பாருங்க, இது என்னன்னு சொன்னால் அவினாஷ், இங்க பாருங்க, இதையும் 15ஐயும்
இவ்வளத்தையும் கூட்டினால் எங்களுக்கு 180 வரும். ஏன் சொல்லுங்க? வாட் இஸ் த ரீசன்? என்ன காரணம் அபினாஷ்? ஏயும் பியும் சியும் டியும் சமாந்தர. வெரி குட். எஸ், ஏபியும் ஏபி என்ற இந்த கோடும் இந்த கோடும் வந்து சமாந்திர நேர்கோடா இருக்கிறதால என்ன நடக்கும்? இந்த 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 பி என்ற கோணமும் சி என்ற கோணத்தையும் கூட்டினால் 180 வரும். சரியோ? வெரி குட். எஸ், குட் ஜாப். ஓகே, இங்க பாருங்க, உங்களுக்கு திருப்பியும் சமாந்திர நேர்கோட்டை போட்டு காட்டுறார். ஆனா இதெல்லாம் நாங்கள் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இதெல்லாம் முதல் அடிக்கடி பார்த்துட்டோம். சரியா? நாங்கள் இது எக்ஸாம்பிளுக்கு வருவோம். சரி, இங்க பாருங்க, இந்த கேள்வியை பார்ப்போம். ஓகே, அண்ட் கோகில் நீங்க வாசி முதலாம் கேள்வி சொல்லுங்க. என்ன என்ன வருமாண்டு முதலாவுக்கு? மேலே உள்ள உறவில் நேர்க்கோடுகள் AB, CD என்பன சமாந்தரமாகும். BDC சமன் 75 பாகையும் BAD 25 பாகையும் ஆகும். AB யின் பெருமானத்தை காண்க. விடைக்கு காரணத்தை காட்டுக. ஓகே, எஸ். அப்ப இந்த கோணத்தை தேவை. சரிதானே? என்ன கோணம் சொல்லுங்க அப்பம்? கோகில், அப்ப ஏபி பெருமானம் என்னவா இருக்கும்? ஏபிக்கான சமனான கோணத்தை சொல்லுங்க அப்பம். CD. நீங்க சரி. எஸ், என்னண்டு? CD சார். எஸ், அத வந்து நீங்க சொல்லுவீங்க BDC என்று சொல்லுவோம். ஓகே, உங்களுக்கு தெரியும் வந்து ABE ஈக்குவல் டு என்ன? ஓகே, CD. ஓகே, ABE ஈக்குவல் டு என்ன வரும்? CDB. என்ன ரீசன்? சமாந்தர கோடுகள்னால சார். சமாந்தர கோடால. ஏன் சமாந்தர கோடு இது ரெண்டு சமனா வரணும்? ஏன் வரணும் சமாந்தர கோடால? இங்க பாருங்க, திருப்பி போ. தட்ஸ் ஓகே, நாங்கள் திரும்பி அங்க மேல போவோம். ஓகே, A1 A2 என்ன கோணம்? ஒத்த கோணம் சார். ஒத்த கோணம். ஆனா A1 A2 இங்க சமனில். ஏன்? சமாந்தர கோடு இல்லை. சரிதானே? அதே மாதிரி ஒத்த கோணம் ஒன்று சொல்லுங்க அப்போ. சாப்பானிக்கா இன்னும் ஒரு ஒத்த கோணம் ஒன்று சொல்லுங்க அப்போ. இன்னொரு ஒத்த கோணம், அத வந்து ஒத்த கோணம் B2 சார். வெரி குட். ஓகே, லஜானவி நீங்க சொல்லுங்க இன்னொரு ஒத்த கோணம். ஓகே சார். C2 C1 வரும் சார். C1 C2. வெரி குட். ஓகே, அண்ட் அபினாஷ்? D1 D2 வரும் சார். ஓகே, குட். ஓகே, குட். ஓகே, அண்ட் திக்ஷானா நீங்க சொல்லுங்க. எது ஒன்று விட்ட கோணம் சொல்லுங்க. ஒரு சோடி சொல்லுங்க. ஒன்று விட்ட கோணம். ஒன்று விட்ட கோணம் கொண்டா என்ன? ஒரு கோடி ஒட்டியால வர்ற கோணம். இதுவும் சொல்லுங்க அப்போ. இதுவும் ஒன்று விட்ட கோணம். அதே மாதிரி இன்னொன்று சொல்லுங்க அப்போ. திக்ஷானா நீங்க மியூட்டட். எஸ், அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் என்ன? C1 B2 ஒன்று விட்ட கோணம். மற்றது என்ன? A2. சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. D1 C2 சார். D1 இல்லையே. D1. ஓகே, என்னண்டு வரும் பாருங்க. நான் திருப்பி வைக்கிறேன்னா சரியோ? இது வரும், இப்படி இருக்கு. உங்களுக்கு தெரியணும் வந்து ஒரு கோடு வெட்டுறாட கோணம் தான் ஒன்று விட்ட கோணம். இந்த இவரும் போட்டுக்குள்ளே இருக்கும். இதுக்கும் ஒன்று விட்ட கோணம். சரியோ? இதுக்கும் நீங்கள் சொல்றீங்க என்ன? D1 C2 வருமோ? இல்ல, D1 எதுவும் வரும் சொல்லுங்க அப்பம். A2 எஸ். ஓகே, எதுக்கு கொஸ்டின் இருக்கோ? நாங்களே மற்ற கோகில் உங்களோட கொஸ்டினுக்கு போவோம் கேளுக்கு. ஓகே, அப்ப நீங்கள் இப்ப சொல்லுங்க. அப்ப என்ன ஆன்சர் வர மாட்டாதுக்கு? 1 செகண்ட். சரி, இப்ப சொல்லுங்க. அப்ப என்னது? ABE. இதுதான் ABE. இதுக்கும் சமன்.
சொல்லி போடு. என்ன ரீசன்? ஒன்று சமாந்தர கோடு, மற்றது ஒத்த கோணம். ஒத்த கோணம். எஸ், ஒத்த கோணம். சரிதானே? அப்ப இதுக்கான ஏபிக்கான வருமானம் என்ன? 75. 75. ஓகே, அதுல ரீசன் வந்து ஒத்த கோணம் சமாந்தர கோடு. பட் என்ன இருக்கிறார்? ஏடிபி. ஏடிபி இருக்கிறார். சொல்ல போறீங்க அவினாஷ்? நீங்க ட்ரை பண்ணி போறீங்களா? ஏபிடி. ஓகே, வா, நான் திருப்பி அடிச்சு போட்டுக்கிறேன். எங்களுக்கு கேட்கிறார் ஏடிபி. ஏடிபி இந்த கோணத்தை கேட்கிறார். எங்களுக்கு தெரியும் முழு கோணம் 75. அப்ப இந்த கோணத்தை கண்டுபிடிக்கணும். அவினாஷ், இந்த கோணம் என்ன சொல்லுங்க? என்ன சொல்லுங்க? 50 யாரு சொல்றீங்க? அபினாஷ் சொல்றேன் சார். ஓகே, எவ்வளவு வருது? 50 பாகை சார். எது 50 பாகை? எக்ஸ்போர்ட் காட்டியிருக்கீங்க சார். ஓகே, அது வர. ஓகே, இங்க பாருங்க, இதை பாருங்க. ஓகே, இது நான் கீழ்றேன் பாருங்க, வழியா உங்களை திருப்பி கீறேன். இங்க பாருங்க, ஏபி என்ற இது சரியோ? இங்க பாருங்க, ஏபி. இது வந்து எங்களுக்கு தெரியும் சிடி. சரியோ? இங்க பாருங்க. அப்ப நீங்கள் இன்னொரு கேட்கலாம், என்ன செய்யறாரு? இதையும் கனெக்ட் பண்ற. உங்களுக்கு தெரியணும் வந்து இது ரெண்டு சமாந்தர கோடு. இதுக்கும் சமன் என்ன சொல்லுங்க அப்போ அவினாஷ்? ஏன் சொல்லுங்க? 27. அவினாஷ் சொல்லுங்க. ஒன்று விட்ட கோணம். இது 25. இதை விட இருக்கணும். அப்ப 25 சார். 25. ஏடிபி 50. விளங்குதா எல்லாருக்கும்? கிளியரா? ஆமா சார். Good job, everybody. Okay, let's go. Okay, சரி, நான் அதுதான் இதில் காட்டுறேன். இதை பார்ப்போம். இங்கே பாருங்க, இதை பாருங்க. ஓகே, இது வந்து லஜானவி சொல்லுங்க. அப்போ ஏபியும் சிடியும் சமாந்தர கோடம். சரிதானே? பிஆர்பி இது வந்து 50 டிகிரி. ஆர்எஸ்டியை கேட்கிறார். ஆர்எஸ்டி இதை கேட்கிறார். எவ்வளவு சொல்லுங்க அப்போ? பிஆர்பி 50 பாகைனா சார், நமக்கு அது 50 பாகையா தான் சார் வரும். ஏன்னா அது சமாந்தர கோடு, ஒத்த கோணமும் சார். வெரி குட் ஆன்சர், வெரி குட் ஆன்சர். ரெண்டு ரீசனா இருக்கும். எஸ், வெரி குட். ஓகே, ஓகே. அடுத்தது வந்து ஓகே, அடுத்தது சொல்லுங்க. ஏஆர்எஸ் 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 இது மியூட் பண்ணி. ஓகே, திக்ஷான சொல்லுங்க. அப்போ ஏஆர்எஸ் 50 பாகை சார். என்ன ரீசன்? இது என்ன குத்தம்? சரியோ? ஓகே, இருக்கு சார். அதுவும் 50 பாகை தான் சார். என்ன ரீசன்? சார் முதல்ல ஆர்எஸ்டிக்கு 50 பாகை தானே சார். எஸ். அப்ப சி எஸ்கியூ வந்து ஆர்எஸ்டிக்கு குத்தெதிர் இருக்கணும் தானே சார். இல்ல. ஓகே, இதையும் சமன் என்ன சொல்லுங்க சார்? அது ஒத்த கோணம். ஒத்த கோணம், குத்தெதிர் கோணம். குத்தெதிர் கோணம் என்ன? இதான் குத்தெதிர் கோணம். ரெண்டு கோடு ஒட்டைக்குள்ள ரெண்டு ஜாயின் பண்றோம். இதான் குத்தெதிர் கோணம். இவர் இதுலயும் வந்து குத்தெதிர் கோணம் என்ன சொல்லுங்க அப்போ? இதுவும் குத்தெதிர் கோணம். ஓகே, இதுவும் குத்தெதிர் கோணம். இதுவும் குத்தெதிர் கோணம். எஸ், இவரும் குத்தெதிர் கோணம். ஓகே, ஆனால் வந்து இதுவும் சமன் என்னன்னு சொன்னால் என்ன திரும்பி சொல்லுங்க? ஒத்த கோணம், நோட குத்தெதிர் கோணம். எஸ், வெரி குட், வெரி குட். ஓகே, அடுத்தது சொல்லுங்க அப்போ. சாப்பானிக்கா நீங்க QSD இது எவ்வளவு அறிஞ்சு சொல்லுங்க. QSD
50 பாகை சார். ஓகே எஸ் 50. ஓகே ஏன் சொல்றீங்க? ஏன் 50 இருக்கும்? அது ஒன்று விட்ட கோணம் சார். இல்ல ஓகே சரி ஓகே நீங்க போறங்க வா. ஓகே லேஜா நவீன் நீங்க சொல்லுங்க இது எவ்வளவு இருக்கு சார் சொல்லுங்க பாப்போம். பிஆர்பியும் கியூஎஸ்பி ஒன்று ஓகே ஷாப்பானிக்கா நீங்க மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். மியூட் பண்ணுங்க. ஓகே அண்ட் லேஜா நவி நீங்க சொல்லுங்க 50க்கு எது சார் கியூஎஸ்டி 50 பாகை சார். 50 வாயா அப்படியா யோசிங்க. ஓகே லெட்ஸ் கோ பேக். சார் 130 பாகை. எஸ் என்னண்டு கண்ட நீங்கள்? ஏன்னா சார் ஒரு நேர்கோட்டு விட்டு 180 பாகை சார். அப்ப 180 இருந்து 50 பாகை கழிச்சா 130 பாகை கிடைக்கும் சார். எஸ் என்ன விஷயம் என்றால் எஸ் கரெக்ட். ஷாப்பானி சொல்லுங்க அப்போ. எஸ் இந்த கோணமும் இந்த கோணம் தான் ஒத்த கோணம். சரியானே இந்த 50 இந்த 50 சமன் ஒத்த கோணம். இவர் என்ன செய்ய சொல்லுங்க அப்போ. நீங்கள் இது வந்து நேர்கோடு QP ஒரு நேர்கோடு. அப்ப 180ல இருந்து 50 கழிச்சு அவ்வளவு 130. சரிதானே? பட் குட் ட்ரை. ஓகே சரிதானே? அப்ப நாங்க ரெண்டாம் கேள்வியை நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து படிப்போம். சரி எதுவும் கொஸ்டின் இருக்கா முதல் படிக்கல? அப்ப ஒரு கொஞ்சம் பாத்தீங்களா கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் ஒரு சீட் மாதிரி எழுதி ஒத்த கோணம்டா என்ன, ஒத்த கோணங்கள் சமன். அப்ப உங்களுக்கு தெரியும் சமாந்திர கோடு வந்தா தான் ஒத்த கோணங்கள் சமன், ஒன்று கூட்ட கோணங்கள் சமன். மற்ற வந்து என்ன நேய கோணங்கள் கூட்டத்துக்கு 180. அதில் ஒருக்கா நீங்கள் ஒருக்கா திருப்பி இருக்க ரிவ்யூ பண்ணுங்க. சரிதானே? நாங்கள் ரெண்டாம் கேள்வி அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து என்ன நடக்கும் என்றால் ஒரு ஃபர்ஸ்ட் மேபி 30 மினிட்ஸ் இது படிப்போம். நெக்ஸ்ட் 30 மினிட்ஸ் வந்து நாங்கள் அடுத்த சாப்டருக்கு போயிடுவோம் பார்ப்போம். எஸ் நெக்ஸ்ட் அடுத்த வந்து திரவ அளவீடு போயிடுவோம். சரிதானே? ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் அதில் மெனக்கெடுவேன். நீங்கள் ஒரு கால் ரிவ்யூ பண்ணி எதுவும் கொஸ்டின் இருந்தால் அடுத்த கிளாஸ்ல கேளுங்க. தெரியும்? ஷாபானிகா விளங்குதா? அபினாஷ், திக்ஷானா, கோகில், லஜானவி கூட இந்த கோணங்கள் முடியுது. நாங்கள் அடுத்த டாபிக் போயிடுவோம். அதனால நீங்கள் கொஸ்டின் இருந்தா நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேளுங்க. ஓகே குட் ஜாப் எவ்ரிபடி. Good job and okay and thank you. Okay bye. Bye. Thank you. Okay Next sir. time. Bye. Okay. Okay sir. Thank you. Bye bye.